அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க போற பதிவு 12 ராசிகள்ல குரு பகவான் நம்ம ஜனன ஜாதகத்துல எங்க இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற திருத்தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுறப்ப நமக்கு அந்த குரு ஒருவினால வரக்கூடிய தீமைகள் குறைந்து நன்மைகள் நடக்கும். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஊரோட மேப் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க சித்தயோகி சிவதாசன் ஐயாவோட புத்தகங்கள் இது எடுக்கப்பட்டது. ஸோ நம்ம வரிசையா ஒவ்வொரு ஸ்தலமா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி வழிபாட்டு முறைகள் அப்படின்றப்ப நம்ம பரிகார விஷயமா போறோம்னா முதல்ல விநாயகரை வழிபட்டு குலதெய்வத்திற்கு ஆன வேண்டுதல் செய்து அதற்கப்புறம் போவது நல்லது. பஞ்சபூத வழிபாட்டு முறை அர்ச்சனையில உங்களுக்கு பஞ்சபூதமோட காம்பினேஷன் வந்துடும். ஸோ ஒரு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது, அது முடியலைன்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் சால சிறந்தது. ஸோ இப்ப குரு பகவான் அப்படின்றவர் ஒரு ஜாதகத்துல வருட கிரகம், ஒரு வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய கிரகம். பொன்னவன்னு சொல்லுவாங்க குருவை. அவரோட அதிதேவதையா தட்சிணாமூர்த்தி, பிரம்மதேவரை தட்சிணாமூர்த்தியுமா பண்ணியிருக்காங்க. ஸோ தட்சிணாமூர்த்தி அப்படின்றவர் ஒரு சிவனோட ஒரு வெளிப்பாடு தான். நம்ம முருகனையும் வழிபடலாம் குருவுக்காக. ஏன்னா குருவை முருகன் அருணகிரிநாதர் எல்லா மகான்களுமே ஒரு முருகனை கூட ஒரு குருவா தான் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல்கள் முழுக்க முழுக்க சித்தயோகி சிவதாசன் ஐயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள். ஸோ இப்ப வரிசையா ஒவ்வொரு ஸ்தலம் பார்த்தலாம். மேஷம், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி. சப்போஸ் அங்க உங்களால போக முடியல, கூட்டம் இருக்கு, இன்னைக்கு திருவண்ணாமலை வேற லெவல் ஆயிடுச்சு. ஸோ ஆதி அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள் கிரிவல பாதையில ஒரு கோயில் இருக்கும். அங்க போய் வழிபாடு செய்தாலும் இதே பலன்கள். அதே மாதிரி வேலூர் மாவட்டத்துல எங்க போயிட்டு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தாலும் மேஷத்தில் குரு உள்ளவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். அடுத்தது ரிஷபம், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது மிகவும் சால சிறந்தது. மிதுனம், சிதம்பரம் தட்சிணாமூர்த்தி, சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி ஸ்தலம், வழிபாடு செய்யலாம். அடுத்தது கடகம், திருச்செந்தூர் முருகன் கோயில் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்செந்தூர் கோயில் குருஸ்தலம், அது மிகவும் சிறப்பானது. கடகத்துல குரு உச்சமடைகிறார். கடகத்துல செவ்வாய் நீச்சமடைந்தால் வேல் வழிபாடு மிகவும் சிறப்பு தரும். ஸோ கடகத்தில் குரு உச்சமடைகிற இதுவா இருக்குன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில்ல உள்ள தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அங்க ஒரு ஆக்சுவலா ஒரு குருவா இந்த முருகனை போர்ல வழி நடத்துறதுக்காக அமர்ந்த இடம். ஸோ சிம்மம், கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி சொல்லியிருக்காரு சிவதாசன் ஐயா. கன்னிக்கு சங்கரன் கோயில். சங்கரன் கோயில்னு ஒரு அருமையான ஸ்தலம். அது ஒரு சர்வதோஷ நிவர்த்தி ஸ்தலமாக கருதப்படுகிறது. சங்கரன் கோயில்ல உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய சொல்லியிருக்காரு. கன்னி, அது கன்னியா ராசிக்கு சங்கரன் கோயில் தட்சிணாமூர்த்தி மற்றும் நம்ம சுசீந்திரம் கோயில் வழிபாடு மிகவும் நன்மை தரக்கூடியது. சுசீந்திரம் பத்தி தனி பதிவே போடுறேன். மிக சிறப்பானது ஒரு ஆலயம். 3 தேவர்களோட காம்பினேஷன்ல வர எல்லாமே தலைவிதியை மாற்றக்கூடிய இடங்கள். ஸோ சுசீந்திரம் மிக சிறப்பான ஆலயம். துலாம் ராசிக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள தட்சிணாமூர்த்தி. விருச்சிக ராசிக்கு திருப்படைமருதூர், திருநெல்வேலி அருகே திருப்படைமருதூர்னு இருக்கு. அதான் மத்தியார்ச்சன கஷேத்திரம் சொல்லுவாங்க. திருப்படைமருதூர் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு சொல்றாங்க. தனுசுக்கு ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய சொல்றாங்க. மகரம் திருவானைக்காவல் ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய சொல்றாங்க. கும்பத்துக்கு திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய சொல்றாங்க. மீனத்தூருக்கு ராமேஸ்வரம் கோயில்ல ராமநாத சுவாமி கோயில்ல இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்க. கடற்கரை ஒட்டிய ஸ்தலம் என்பதனால மீனராசிக்கு ஐயா சிவதாசன் ஐயா ராமேஸ்வரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய சொல்லியிருக்காரு. இது போல 12 ராசிகள்லயும் இருக்கிற தட்சிணாமூர்த்தி அந்தந்த தலங்களை தந்து வழிபடுவதால் நமக்கு மிகுந்த நன்மை கிடைக்கும். இது நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்ப அந்த குருவை கோச்சாரத்துல குரு உங்களுக்கு இருக்கு, அதனால உங்களுக்கு தொல்லை பிறகு போகுது. இந்த புத்தாண்டு பிறக்கிறப்ப பாத்தீங்கன்னா மே மாசம் குரு பயிற்சி வருது. சிம்ம ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் 3 பேருமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது நல்லது. இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய ஒரு இது.
அப்ப நம்ம வந்து இப்ப நம்ம சொன்ன ஸ்தலங்களான கும்பராசிக்கு வந்து திருக்கடையூர் சென்று அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடுதாலும், சிம்மராசிக்கு சென்று கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதாலும், இது மாதிரி அந்த ஸ்தலங்களில் போய் வழிபாடு செய்வதாலும் அந்த தோஷங்களிலிருந்து அந்த பார்வையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். அவரோட இருப்பு வந்து அங்கே இருந்தாலும் அவரோட பார்வைகள் நன்மை செய்யும். ஒரு எப்போதுமே சரி, குரு பார்வை வந்து அவர் பார்க்குற இடம் நல்ல இடமா இருந்தாலும் நல்லதை வளர்த்து விடுவார், கெட்ட இடமா இருந்தாலும் கெட்டதை வளர்த்து விடுவார். அது ஒரு குருவை பொறுத்த வரைக்கும் வளரக்கூடிய. சனி வந்து தான் பார்க்கக்கூடிய இடங்களை அதோட நல்பலங்களை டோட்டலா கட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப 6ஆம் வீட்டை பாக்குறாரு சனி பாக்குறாருன்னா நமக்கு எதிரி கடன் பிரச்சனையே இருக்காது. 8ஆம் வீட்டை பாக்குறாருன்னா அவமானம் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அவர் பாக்குற இடத்த அதோட ஒரு நல்ல ஸ்தானத்தை பாக்குறாருன்னு வச்சுங்களேன். ஒரு 4ஆம் வீட்டை பாக்குறாருன்னா சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. நமக்கு உடம்பு வந்து சுகமே இல்லாத மாதிரி ஆயிடும். ஸோ அவர் பாக்குறத ரிவர்ஸ் பண்ணுவாரு. தட்சிணாமூர்த்தி பார்க்கிறார். அதை குரு பகவான் வந்து தன் பார்க்கும் இடங்களை வளர்த்து விடுவார். அதோட அந்த வீட்டோட தன்மையை பல மடங்காக பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பார்வை குருவுடைய பார்வை. இது வந்து இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதால் மிக நன்மை தரக்கூடியது. இதுல வந்து இன்னொரு விஷயமும் சொல்றேன். மேதா தட்சிணாமூர்த்தி மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்த ஒரு மந்திர சாதனை. அது இப்போ வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு. அது எப்படி சொல்றது, பல்வேறு விஷயங்களால அந்த சாதனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கு. மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அஷ்ட தட்சிணாமூர்த்திகள் வழிபாடு, எந்தெந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டா எந்தெந்த ராசிக்காரர்கள் வழிபட்டான்றதுக்கு தனி பதிவு தட்சிணாமூர்த்தியை பற்றி நான் ஒரு பதிவு கண்டிப்பா போடுறேன். ஏன்னா 64 தட்சிணாமூர்த்தி இருக்கு. அதுல 8 தட்சிணாமூர்த்தி ரொம்ப இம்பார்ட்டன்டான தட்சிணாமூர்த்தி. அதோட ஆலயங்கள் இருக்கு, அதோட வழிபாட்டு முறைகள் இருக்கு. அது கூடிய விரைவில் அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு, பண்ணிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அனைவரும் இந்த குரு பயிற்சியில் தங்களை தற்காத்துக்குள்ளே இதை பிரயோகிக்குமாறு பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. நன்றி, வணக்கம்.